அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி கால நோக்கத்தில் நீங்கள் வர வேண்டும். கடைசி கால நோக்கம் என்பது இயேசுவை எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு நோக்கம். இது மற்ற மதஸ்தர்களுக்கு சில வேளையில் இயேசுவை நோக்கி பார்க்க முடியலை. ஏதோ ஒரு காரணத்தினால அவர்களுடைய கண்களை சாத்தான் குருடாக்கி வச்சிட்டான். நம்முடைய கிறிஸ்தவளாக இருக்கிற நாம் இயேசுவை நோக்கி பார்த்தாக்க நடக்க வேண்டியது. ஆமே, மனிதனை பார்த்தல்ல, இயேசுவை பார்த்து நாம் நடக்க வேண்டும். இயேசுவை பார்த்து ஏன் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இயேசுவை பார்த்து நடந்தால் மாத்திரம்தான் அந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் சரியாக கிரியை செய்ய விட்டால் ரொம்ப கஷ்டம். ஆமே ஆமே. நிறைய பேர் வந்து திருவிருந்தில் பங்கு கொள்ளாமலும் திருவிருந்தை என்னவென்று அறியாமலும் எடுக்கிறவங்க உண்டு. அவங்க நினைக்கிறாங்க என்னன்னு சொன்னால் ஒரு பொழுதுபோக்குன்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. அது இயேசுவை சரியாய் நன்றாக அறிந்து அந்த ஆழத்தை அறிகிறவங்களுக்கு தெரியும் இந்த திருவிருந்து எதற்கென்று சொல்லி நல்லா தெரியும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை ஒரு நமக்கு சொல்லுவதை பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஊமை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அதில் 40வது வசனத்தை படிக்கலாம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பா. அல்லேலூயா. பாருங்க, வேத பாதகரும் பரிசேயர்களுமாய் எல்லாருமாய் சேர்ந்து இயேசுவிடத்தில் ஒரு அடையாளத்தை காட்ட கேட்குறாங்க. ஒரு அடையாளத்தை நீர் காண்பியும் என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த அடையாளத்தை இயேசு கிறிஸ்துவோடு கேட்கும்போது அவர் அதுக்கு தக்க பதிலை கொடுத்து விட்டு, அல்லேலூயா, கோபமாய் ஒரு பதிலை கொடுத்து விட்டு யோனா தீர்க்கதரிசியை கொண்டு போதிக்கிறார். யோனா தீர்க்கதரிசி 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தான். அல்லேலூயா. பிரைஸ். ஒரு பெரிய மீனின் வயிற்றில் அந்த யோனா தீர்க்கதரிசி 3 நாள் இருந்ததை குறித்து சொல்லுகிறார். அப்போ அதை சிந்தித்து பார்க்க சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய சுவாசம் ஒரு நீருக்குள்ளே போச்சுன்னு சொன்னால் கூடி போனால் 10 நிமிஷம். அல்லேலூயா. அவனுடைய அதுக்கு பேல் போகாது, அவன் செத்துடுவான். அதை போல தான் ஒரு 3 நாள் ஒரு மீனின் வயிற்றுக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்க வேண்டுமானால் அவனுக்கு சக்தி கொடுத்தது யாரு? அவனுக்கு அந்த வல்லமை கொடுத்தது யாரு? அவனுடைய ஜீவ சுவாசத்தை யார் கொடுத்திருப்பான் என்பதை உணர்த்துகிறார். அல்லேலூயா. என்பதை உணர்த்துகிறார். அப்போ அந்த வார்த்தை சொல்லிவிட்டு ஆண்டோடு சொல்லுறா, மனுஷகுமாரன் 3 நாள் இருப்பா. மனுஷகுமாருடைய இருதயம் மண்ணுக்குள்ள 3 நாள் இருக்கும் என்று சொல்லுவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ தேவ சபைக்கு அவர் சொல்லுவது, நீங்கள் இயேசுவை சரியாய் கவனித்து நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், இயேசுவை சரியாய் கவனித்து நடந்தால் மாத்திரம்தான் இந்த ஆவி எப்படி பிரிந்திருக்கிறது, அந்த ஆவி எப்படி மீண்டும் பிரவேசிக்கிறது, இந்த ஆவி என்ன செய்கிறது, நல்லா புரிஞ்சுங்க. ஆவி தான் ஜீவன். அந்த ஆவிக்கு மாத்திரம்தான் ஜீவனை தவிர இந்த மாம்சத்துக்கு ஜீவன் கிடையாது. அந்த ஆவி செத்துன்னு சொன்னால் இந்த மாம்சம் செத்து. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராய் இயேசு காண்பித்து கொடுக்கிறா. அங்கே யோனா தீர்க்கதரிசி 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தது எப்படி பிழைத்திருப்பான், அவன் எப்படி வாழ்ந்திருப்பான், அவனுக்கு எப்படி அந்த சோசம் கிடைத்திருக்கும் என்பதை ஆண்டவரை கத்த திட்டமாய் அந்த வசனத்தில் வெளிப்படுத்தி தாரார். அல்லேலூயா. அப்போ இது ஒன்றுமே சபை இன்றைக்கு சிந்திக்கிறது கிடையாது. சபை இன்றைக்கும் எப்போவுமே குழந்தைகளைப் போலேயாக்கம் இருக்கிறது. சபை இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து ஒரு தாகமும் இல்லை. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படியே எருசலேம் ஆலயம் மீண்டும் கட்டப்படுவதற்குள்ள எல்லா ஆயத்தங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ சபை இன்றைக்கு என்ன பழைய 1ஆம் கிளாஸை போல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்? அப்படி அல்ல. நாம் மெச்சூர்டாகி இயேசுவிடத்தில் சேர்ந்து போக வேண்டும். அல்லேலூயா. கைசலாம். இயேசு முக்கியமாக கொண்டு வந்த அந்த மெயின் மேட்டரை இயேசு கிறிஸ்துடைய மரணமாக்கும். இயேசு கிறிஸ்துடைய மரணம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்தாக்கும் ஆண்டவர் கொண்டு வந்தது. அப்போ அந்த மரணமும் உயிர்த்தெழுதலும் சம்பவித்தால் மாத்திரம்தான் ஒரு கூட்டம் ஜனங்கள் விக்கிர ஆராதனைகள் எல்லாம் விட்டு விட்டு இந்த உயிர்த்தலோடு சேருவார்கள். அல்லேலூயா.
அப்ப அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல, ஒரு கூட்டம் ஜனத்தை என் பக்கமாய் அப்போது இழுத்துக் கொள்வேன். நான் மரித்து உயிர்த்தெழும் போது ஒரு கூட்டம் மக்களை என் பக்கமாய் இழுத்துக் கொள்வேன். நீங்களும் அந்த உயிர்த்தெழுதல் அறிஞ்சுதான் இந்த சபைக்கு கூடியிருக்கிறீங்க. உங்களை யாரும் இழுத்து கொண்டு வந்ததல்ல, கர்த்தரே இழுத்து நம்முடைய சபையிலே கர்த்தர் வைத்திருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்தின் நாட்களில் கர்த்தர் உங்களை அழகாய் வைத்திருக்கு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த யோனாவுடைய நாட்கள்ல 3 நாள் யோனா அங்க இருந்ததை அன்றைக்கே வெளியரங்கமாயிற்று. அன்றைக்கே வெளியரங்கமாயிடுச்சு. யெகோவாவை வணங்குற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது நன்றாய் தெரிந்திருக்கிறது. அதனால தான் அந்த அடையாளத்தை குறித்து சொல்லுறார். அது பரிசியமான ஒரு அடையாளமா இருந்தது. அப்ப இங்கே உங்களையும் கர்த்தர் ஊழியக்காரர்களாக நியமித்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய சரீரமானது மண்ணுக்குள்ள 3 நாள் இருந்திருக்கிறது, குகைக்குள்ள 3 நாள் இருந்திருக்கிறது. அந்த 3 நாள் கழிந்த பின்புதான் அவர் பலமாய் ரூபிக்கப்பட்டு அப்ப உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, அப்படிதானே? அப்ப இந்த ஆவி எங்க போயிருக்கும்? தேவனுடைய சரீரம் சாகுவதற்கும் தேவன் மீண்டும் அந்த சரீரத்தோடு உயிர் தெழுந்து வருவதற்கும் இந்த 3 நாளும் இந்த ஆவி எங்க போயிருக்கும்? சிந்திக்கிறீங்களா? சிலர் சிந்திப்பதுண்டு, சிலர் சிந்திப்பதில்லை. அல்லேலூயா, ஆமே. அப்ப நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இது பேசுவதற்கு நமக்கு யாருக்கும் தகுதி இல்லை, ஆனா கர்த்தரே இதை பேசுவாராக. ஆமே. இது பேசுவதற்கு யாருக்கும் தகுதி இல்லை. வசனத்தில் இருக்கின்ற வெளிப்பாடை பரிசுத்த ஆவியானவரே பேச வேண்டும் என்று நம்ம வாஞ்சிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நல்ல நோயாளியே உயிர் பிரிகிறது. ஒரு நோயால ஒரு உயிர் பிரிகிறது. டாக்டர் சொல்லுகிறார், முற்றிலுமாய் இந்த மனுஷன் இறந்து விட்டான், 100க்கு 100 இந்த மனுஷன் இறந்து விட்டான் என்று சொல்லி போய் அடக்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி எல்லாம் சொல்லுறது உண்டு, சொல்லி விட்டது உண்டு கேசுகள். ஆனா இப்படி உள்ள சில பக்தன்மார் செத்தும் சில பக்த ஸ்ரீகள் செத்தும் தள்ளப்பட்ட சபப்பெட்டியில வைத்தவங்கள் உயிரடைந்ததுண்டு. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், உயிரடைந்ததுண்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு விளக்கத்தை சொல்லித்தரேன். சீஷர்கள் ஒளித்திருந்த இடத்துல ஒரு ரூம் அறைக்குள்ளே ஒளித்திருந்தார்கள். ரூம் அறைக்குள்ளே ஒளித்திருக்கும் போது திடீரென்று இயேசு கிறிஸ்து திடீரென்று மாம்ச சரீரத்தில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த சரீரத்தில் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் அவருக்கு மாத்திரம் தகுதி உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம் நான் மரித்தாலும் நான் பிழைப்பேன் என்று சொல்லி நம்பி இருக்கின்ற ஜனத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை இன்னொரு சாயலாய் மாற்ற பரிசுத்த ஆவியானவர் தெளிவுபடுத்தி சொல்வது வேற ஒன்றுமல்ல, நீ என்னுடைய மகிமையிலே இப்போது நடந்தால் மாத்திரம் உனக்கும் அப்படியான சில அனுபவத்தை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கும் அப்படியான அனுபவத்தை தந்து உன் சரீரம் செத்தாலும் அந்த ஆவி சாகாது. இன்னொரு சரீரமாய் உன்னை தந்திருக்கின்ற ஆவியை வைத்து இன்னொரு ப்ரொடெக்ஷனை உண்டாக்குறது போல நான் உண்டாக்கும்படி உங்களுக்கு முன்னே யோனா தீர்க்கதரிசியை குறித்தும் என்னை குறித்தும் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்ப நம்ம திங்க் பண்ணது கிடையாது, புரிந்து கொள்ள வேண்டும். புரியாம இருக்கக்கூடாது. பயந்திருக்கிற இடத்துல தான் அந்த வல்லமை இறங்குது. அப்ப இயேசு கிறிஸ்துவம் அந்த 3 நாள் தன்னை சரீரமா யாருக்கும் காண்பிக்கவில்லை, மரித்ததாகவே இருந்துச்சு. 3 நாள் முடிந்த பின்புதான் மகதலோ மரியாளுக்கு பிரதிஷ்டமாக, அவளுக்கு முன்பாய் தரிசனமாக, அப்படித்தானே? அல்லேலூயா. அப்ப மகதலோ மரியாளுக்கு தரிசனம். அப்போ நாம் தேவனுடைய சாயலாய் ஆகிக் கொண்டிருக்கிறோம். எதை இழந்தாலும் நீங்கள் தேவனுடைய சாயலாகிறதை விட்டுவிடக்கூடாது. அப்ப நீங்கள் தேவனுடைய சாயலாய் கொண்டிருக்கிறீங்க. அப்ப தேவனுடைய சாயலாய் நீங்கள் ஆகி அதில் மெச்சூர்ட் ஆகும்போது கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த மாம்ச சரீரத்தில் தன்னுடைய ஆவியை இறக்க வைக்க முடியுமானால் உங்களுடைய ஆவி உங்க சரீரத்தில் இறக்க வைக்க முடியும். அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதனால அவருக்குள்ள ஒரு தைரியம் இருந்ததனால தான் அந்த மரணத்தை குறித்து முன்னே சொன்னார்.
அவருக்குள்ளே தைரியம் இருந்ததுனால தான் அந்த மரணத்தை குறித்து சொன்னது மாத்திரமல்ல, மனுஷகுமாரன் உயிர்த்தெழும் போது ஒரு கூட்டம் ஜனத்தை இழுத்து கொள்வேன். அப்போ உங்க உயிர்த்தெழுதலை குறித்தும் என்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதுதான் அவர் பயங்கரமா கவனித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க உயிர்த்தெழுதல் ஃபைனல், அந்த உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவராய் இயேசு மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அந்த கரிசனை இருக்க வேண்டுமானால் உங்களுக்குள்ளே புரிந்து கொள்ள வேண்டும், என் ஆவி எப்படி பிரியும், என் ஆவி மீண்டும் எப்படி இதற்குள்ளே கிரியை செய்யும் என்று சொல்லி நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மூடன், ஆண்டவரை வார்த்தை கேட்காதவன், உணர்வில்லாதவனுடைய ஆவி பிரியும். அந்த ஆவி பிரிந்து என்ன செய்யும்னு சொன்னா, பிரிந்து கொடூரமாய் மாறி கொடூர கிரியைகளாய் மாறி அந்த ஆவி ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாகவே மீண்டும் அவனை எழுப்பி கொண்டு வரும். கைசலாம். நல்லவர்கள், பரிசுத்தவான்கள், புத்தி உள்ளவர்கள், இயேசுவோடு நடந்தவர்கள், ஆராதித்து ஜெபித்து நாட்கள் கடந்து போவதனாலே, அவங்க திருவிருந்து எடுத்து பந்தியிலெல்லாம் ஐக்கியமா இயேசுவோடு நடக்கிறதுனாலே இவங்க ஆவி தேவனுக்கு ஒப்பாய் மாறும். ஆமென். இவங்களுடைய ஆவி சத்திய வசனத்தில் நின்று பாடுகளை படுகிறதுனாலே இயேசு ஒப்பான ஆவியே மாறும். இந்த ஆவி சத்த சரீரத்தில் இறங்கும் போது நீங்கள் தேவ சாயலாய் மாறுவீங்க என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுவார். புரிந்த ஊக்கமாய் கைகளை அடித்து பெற்றுக்கொள்வோம். ஊக்கமாய் 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 இந்த வெளிப்பாடு வசனத்தை கேட்டு அந்த வெளிப்பாடு ஜீவிதத்தை அறிந்து கொண்டு உங்க ஆவியை எவ்வளவாய் பரிசுத்தப்படுத்தணுமோ அவ்வளவாய் பரிசுத்தப்படுத்துங்க. உங்க ஆவியை எவ்வளவாய் கர்த்தருக்குள்ள சேர்க்கணுமோ அப்படியே சேர்த்துக் கொள்ளுங்க. நீ எழும்பும் போது ஒரு தேவ சாயலாய் மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் தேவ ஆவிக்கொப்பாய் உன்னை மாற்றும்படி விரும்புகிறார். அப்படி ஆண்டவர் என்றைக்கே உன்னை மாற்ற போக எல்லா செயல்பாடுகளுக்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அந்த தேவனுக்கு ஒப்பான ஆவி ஒரு மனுஷிக்குள்ளே கிரியை செய்யும் போதுதான் அவன் மரணத்தை அதிகமாக தேடுகிறது. மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஹல்லேலூயா. அது ஒரு மனுஷனுக்குள்ளேயோ சரியாய் அந்த வெளிப்பாடு இல்லாவிட்டால் அவன் பயந்தாங்குள்ளியாக்கும், மரணத்துக்கு பயப்படுறான். நீங்கள் மரணத்துக்கு பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் உங்க ஆவி களங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். இயேசுடைய ஆவி எப்படி உள்ளே பிரவேசித்து அவர் எழும்பி வந்தாரோ அதே போல நான் மகிமையின் சாயலா எழும்புவேன் என்றுள்ள ஒரு நம்பிக்கை இந்த வசனத்தின் மூலம் தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களுக்கு பழைய ஏற்பாடிலே நடந்த சம்பவத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நடந்த சம்பவத்தை சொல்லி கொடுத்து விட்டு மனுஷகுமாரனும் 3 நாள் இருதயம் எங்க இருக்கும், மண்ணுக்குள் இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா, ஆமென். மண்ணுக்குள் இருக்கும் என்று சொன்னார். ஆனா அந்த நாள்ல பரிசேயர்களுக்கு அறிவில்லை, சதுசேயர்கள் அறிவில்லை, ஞானம் இல்லை. அதை உடனே சிந்தித்து பார்த்து கிரியேட் பண்ண முடியல. அதுதான் ஆண்டவரை கர்த்தர் சொல்ல யோவான் 3 ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. நான் தருகிற ஆவி இல்லாம ஒருவன் என்னுடைய ஆவியிலே உயிரடைவதில்லை. நான் தருகிற ஆவி இல்லாமல் ஒருவன் பிதாவாய் மாறுவதில்லை. நான் தருகிற ஆவி இல்லாமல் ஒருவன் இயேசு கிறிஸ்துவாய் மாறுவதில்லை. நான் தருகிற ஆவிதான் ஒருவனை இயேசு கிறிஸ்துவாய் மாற்றுகிறது. தேவ சபைக்கு பரிசுத்த ஆவி என சொல்லுகிறார். நீங்களும் தேவன் தருகிற ஆவியினாலே தேவ சாயலாவதற்கு கிறிஸ்துவை அழகாய் கவனித்து பார்த்தால் கிறிஸ்து உன்னோடு பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு பயம் இல்லை. அவருக்கு நன்றாய் தெரியும், நான் உயிர்த்தெழுதலே நான் பிதாவாய் மீண்டும் மாறப்போறேன் என்று சொல்லி. நீங்களும் பிதாவிடத்திலிருந்து வந்தவங்க. சாத்தான் கொஞ்ச காலம் வஞ்சித்து வைத்தான். இப்போ பிதா உங்களை மறுவப்படுத்தி இருக்கிறார். இப்போ மீண்டும் பிதாவிடத்தில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த பிதா உங்களை மகிமைப்படுத்த பார்க்கிறார். வல்லமையாய் கரங்களை தட்டி இந்த வசனத்தை விடாதபடி ஜபத்தில் எடுத்துக்கொண்டு களங்கமில்லாத ஒரு ஆவியினால் என்னை நிரப்பும்,
களங்கமில்லாத ஒரு ஆவியினால் என்னை நிரப்பும், களங்கமில்லாத ஆவியினால் என்னை நிரப்பும், களங்கமில்லாத ஆவியினால் நிரப்பும். உம்மிடத்திலே ஒரு களங்கமில்லாத ஆவி இருந்ததை போல என்னை நிரப்பி அந்த உயிர்த்தெழுதலை கற்றுத்தாரும். அந்த உயிர்த்தெழுதல் சாயலே என்னை இணைக்கும்படி பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டான். உனக்கும் தேவன் அதை தருவதற்காய் பரிசுத்த ஆவியானவர் உன்மத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்ல. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சில குடும்பங்கள் எல்லாம் பரிதாபமா இருக்கிறது. சில குடும்பத்தை நினைக்கும் போதே பரிதாபம். தேவன் சொல்வது 5 காசுக்கு உதவாத சில புருஷர்களை சொல்றார். நாக்கு நீட்டுறதை பார்த்தா பெரிய ஆட்களை போல ஆக்கும். நாக்கு நீட்டோட கரெக்டாக எம் அப்படியே இல்லை. ஆனால் தேவனுடைய பார்வையிலே 10 காசுக்கு உதவாதுன்னு சொல்ற. ஏன்? ஆத்மீகம் தெரியல, வரப்போற காரியம் தெரியல, ஒண்ணுமே புரியல. இப்ப ஏதாவது மூடத்தனமா பேசலாம். எப்படி இவங்களை பரிசுத்தமாக முடியும்? ஆனபடி சபைக்கு ஆவியானவர் சொல்றதை சரியா கேட்டுக்கொள்ள வேண்டும். பார்த்தீங்கன்னு சொன்னா எபிரேய புஸ்தகத்துக்கு நேராக திருப்பும் போது 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை ஒரு படிக்கலாம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமித்திருக்கபடி, அடுத்த வசனம் கூட, கிறிஸ்துவம் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். அல்லேலூயா. அப்ப ஆண்டோடைய நோக்கத்தை சபை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க எபிரேய புஸ்தகத்துல முழுக்கவே அந்த உயிர்த்தெழுதல் எல்லாம் ரொம்ப டீப்பா தான் எழுதப்பட்டு வைத்திருக்கு. அவர் சொல்லுங்க, அன்றி ஒரே தரை மரிப்பதும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நீங்க எப்போதுமே புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு குழந்தை பிறந்த உடனே நீ மரிப்பே தவிர பின்ன வேற ஒரு பிறப்புன்னு இல்லை. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் மரணத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. அப்ப அந்த மரணம் ஒரு மரணம் பின்பு நியாய தீர்ப்பாக்கும். அல்லேலூயா. அப்ப நியாய தீர்ப்புக்கு போகாமல் இருக்க வேண்டுமானால் இயேசுடைய உயிர்த்தெழுதலை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். அப்ப மனுஷனுக்கு எவ்வளவு கேவலமான வாழ்க்கை. மனுஷனுக்கு என்ன எங்க இருக்குதுங்க? உங்களுக்கு எங்க என்ன இருக்குங்க? சிலருக்கெல்லாம் ஐயா உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்க. அப்ப ஒரு மனுஷனுக்கு மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் மரித்துத்தான் ஆக வேண்டும். ஆனா நியாய தீர்ப்பு அடைந்துத்தான் ஆக வேண்டும். புறஜாதிகளுக்கு தெரியாத ஒரு நியாய தீர்ப்பு இயேசுவிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி, அப்ப அந்த நியாய தீர்ப்பிலே உங்க பிள்ளைகள் போவதற்கு நீங்க விரும்புவீங்களா? உங்க கணவன் நியாய தீர்ப்பில் போவதற்கு விரும்புவீங்களா? ஏன் விரும்ப மாட்டீங்க? எதனால விரும்ப மாட்டீங்க? உங்களுடைய சொந்த அவகாசம். அதனாலே பூமியிலே பிறக்கப்பட்ட அத்தனை பேரும் இயேசுவுக்கு அவகாசம் உள்ளவர்களாக்கும். ஹலோ, பிரைஸ் எல்லாம். பூமியிலே பிறந்த சகல மனிதர்களும் இயேசுவுக்கு அவகாசம் உள்ளவர்கள். அப்படி அவகாசம் உள்ளவர்களை ஒருவரையும் நரகத்துக்கு தள்ளக்கூடாது, நியாய தீர்ப்புக்கு விடக்கூடாது என்று சொல்லிதான் ஒரு தரம் மரிப்பதை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதுக்குத்தான் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் உயிரோடு இருக்கும் போது இயேசுவோடு வாழ வேண்டும், நீங்கள் மரிக்கும் போது இயேசுவோடு மரிக்க வேண்டும். ஆமென். நீங்கள் இயேசுவோடு மரித்தாதான் நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். இயேசுவோடு மரித்தாதான் அந்த ஸ்பிரிட் கிரியை செய்ய முடியும். ஆனபடி கர்த்தரிடத்தில் அந்த ஸ்பிரிட்டை உங்களுக்கு தந்துட்டா, அந்த ஸ்பிரிட்டை எதுக்காக செலவு பண்றீங்க, எதுக்கு என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து கொண்டால் புரிந்து கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. அது உலகத்துக்கு செலவிடாதீங்க. செலவு போல அது பரலோகத்துக்கு என்று செலவிடுங்க. பரலோகத்துக்கு என்று செலவிடுங்க. உலகத்துக்கென்று தேவன் தந்த ஸ்பிரிட்டை நீங்கள் செயல்பட்டால் தேவ கோபத்துக்கு நம்ம ஆயிடுவோம். அங்க தாளே மீண்டும் ஆண்டவர் விவரித்து சொல்லுவதை பார்க்கிறோம். கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் படிக்க ஒரே தரம் பலியிட்டு. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து
உங்களுடைய என்னிடத்திலும் இருக்கின்ற முன்னே உள்ள பாவங்கள் என்று சொன்னா, பாவம் நீங்காம கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள பிரவேசிக்காவிட்டால் நீங்கள் நானும் செத்துடுவோம். ஞானம் சொன்னதுக்கு பாசம் அல்லேலூயா. எதுக்குங்க ஞானம் சொன்னானோ? அது பரிசுத்தம் எதுக்கு? அது ஒன்றும் தேவையில்லை. அல்லேலூயா. நாங்கள் சபையில் போவோம், சேரில் உட்காருவோம், வருவோம், வீட்டுக்கு வருவோம், அவ்வளோதான். அல்லேலூயா. நல்ல அந்த வசனத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. அப்ப இயேசு மரித்து உயிர்த்தெழும்பி தன்னை ஆவியிலும் மாம்சத்திலும் வெளிப்படுத்தி காண்பித்ததினாலே அதை சார்ந்த அப்போஸ்தலர்களுக்கு நல்ல வெளிப்பாடாச்சு. நாம் சாவதில்லடா, நாம் மரிப்பதில்லடா. இங்க தான் குழப்பம். நாம் சாவதில்லை. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து ஆவியிலும் மாம்சத்திலும் காண்பித்தது போல நமக்கும் இனி ஒரு வாழ்க்கை இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொண்டாங்க. அப்ப புத்தி உள்ள விசுவாசி, புத்தி உள்ள ஊழியக்காரர்கள் டெம்பரியான இந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட மாட்டாங்க, மெய்யான இடத்தை பிடிப்பதற்கு ஆசைப்படுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராய் இயேசு ஏன் தன்னுடைய சரீரத்தை பலி செலுத்த வேண்டும்? அப்படியானால் நீங்கள் புரிந்து கொள்ள, அவருக்கு பாவம் இல்லாவிட்டாலும் தன் சரீரத்தை பலி செலுத்தினார். அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பாவிகள். அல்லேலூயா. நாம் பாவிகள், பிறப்பு பாவி. அப்படியானால் இந்த சரீரம் கிறிஸ்து பலி போட்டது போல நான் முன் நாட்களில் செய்த இந்த சரீரம் வழிபட போவது. என் ஆத்துமா, உள்ளிருக்கின்ற ஆத்துமா புதிய மனுஷனானால அவரோடு உயிர் தள்ள போது. அதை மாத்திரம் தேவ பிள்ளைகள் புரிந்து கொண்டு மிக தெளிவாய் ஓடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இயேசு வந்ததினாலும், இயேசு மரித்ததினாலும், இயேசு ரத்தம் சிந்ததினாலும், இயேசு உயிர் தெழுதினாலும் நமக்கு புரிந்து விட்டது, ஐயோ எனக்குள்ளே பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தை கிறிஸ்து முகாந்திரம் நான் இந்த சரீரத்தில் இருக்கின்ற சகல கெட்ட வல்லமைகளை அழிக்க வேண்டும். நம் சரீரத்தில் இருக்கின்ற எல்லா கெட்ட சிந்தனை, கெட்ட அசுத்தங்கள், கெட்ட அழுக்குகள், கெட்ட பார்வைகள், கெட்ட எண்ணங்கள், நற்காரியங்களை செய்யாம அகங்காரமா இருக்கின்றதை எல்லாத்தையும் இயேசு முகாந்தரம் நாம் என்ன செய்தோம்? தூக்கி எறிஞ்சிட்டோம். தூக்கி எறிஞ்சிட்டோம். தூக்கி எறிஞ்சிட்டோம். சிலதை இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கிறோம். சாத்தான் ஒரு பக்கமாய் அழுக்க கொண்டு உள்ள வைக்கிறான். ஆராதனையிலும் ஜெபத்திலும் அழுகையினாலும் நம்ம என்ன செய்யறோம்? தூக்கி எறிய பார்க்கிறோம். ஆனா சாத்தான் விடுறது கிடையாது. அழுக்கான சேற்றுக்குள்ள உங்களை என்னை வைக்க பார்க்க, அதிலிருந்து தப்ப வேண்டும். ஆனபடி இந்த திரு வசனத்துக்கு நேராய் நீங்கள் திரும்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல். ஹல்லேலூயா. அப்பம் தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிட்டு, ஒரே தரம் பலியிட்டு. அப்ப எப்ப நம்ம பலியிட்டோம்? எப்ப நம்ம பலியிட்டோம்? இல்லையே. பலியிட்டவங்க ரொம்ப குறைவ. நம்ம எதை பலியிட்டோம்? உங்க உலகத்திலே உங்களுக்கு தந்திர சகலதையும் நீங்கள் பலி செலுத்த வேண்டும். உங்கள் ஆத்மாவிலே பாவ சிந்தனையை எல்லாம் பலி செலுத்த வேண்டும். உங்கள் ஆசை இச்சைகள் எல்லாம் பலி செலுத்த வேண்டும். இயேசு முகாந்தரம்தான் உன்னை பரிசுத்தமாக்க முடியும். அப்ப நீங்கள் இயேசுடைய மரணத்தை அந்த பலி செலுத்தலை அறிந்து கொண்டு நீங்கள் ஒரே நாளிலே மெல்ல மெல்ல நீங்கள் உங்க சரீரத்தில் இருக்கின்ற சகல பாவத்தை அறிக்கை பண்ணி அந்த உயிர்த்தலின் சாயலை இணைப்பதற்கு இயேசு ஒரு முகாந்தரத்தை காண்பித்தார். அப்ப இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தனாலே நமக்கு பாவம் உண்டு என்று அறிந்து கொண்டு நாமும் பலி செலுத்தினோம். ஒவ்வொன்றாய் காமங்களை பலி செலுத்தினோம், இச்சைகளை பலி செலுத்தினோம், உலகத்துக்குள்ள கிரியைகளை பலி செலுத்தினோம், உலகத்துக்குரிய பாவங்களை பலி செலுத்தினோம், உலகத்தில் அக்கிரமத்தை பலி செலுத்தினோம், உலகத்தின் சிந்தையை பலி செலுத்தினோம், எல்லாம் சினிமாயை பலி செலுத்தினோம், சீரியலை பலி செலுத்தினோம், கள்ள காதலை பலி செலுத்தினோம், கள்ள உறவுகளை பலி செலுத்தினோம். என்னெல்லாம் பாவம் நமக்குள் நிரம்பி இருந்ததோ அத்தனை பாவத்தையும் ஒன்றொன்றாய் பலி செலுத்தி இந்த மாம்சத்தை கொண்டதனாலே கிறிஸ்துவின் புதிய ஜீவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பிரவேசித்து அந்த ஜீவன் உங்களை உயிர்த்தலுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறதை தேவ சபை அறிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தை
இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்த ஏசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்த ஏசையா. காணாமல் போன ஆடுனா அன்போடு தேடினீரே. காணாமல் போன ஆடுனா அன்போடு தேடினீரே. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. யோவானைப் போல உம்மார்விலே இளைப்பாற வேண்டுமையா. யோவானைப் போல உம்மார்விலே இளைப்பாற வேண்டுமையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்த ஏசையா. பலவீனமான என்னையும் பலத்தால் இடை கட்டுவே. பலவீனமான என்னையும் பலத்தால் இடை கட்டுவே. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்குத்தான் இயேசு சொன்னார் யோவான் 14, நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் படுத்துறேன். ஆவியின் ராஜ்யம். அல்லேலூயா. நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துறேன்னு சொன்ன அதான் ஆவியின் ராஜ்யம். அது யாருக்கும் பகந்து பார்க்க முடியாது, யாருக்கும் சரியா பேச முடியாது. ஆவியின் ராஜ்யம் அப்படிப்பட்டது. அது கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லேலூயா. மறைவானவை எல்லாம் இயேசுடையதாக்கும், வெளிப்படுத்தப்பட்டவைகள் உங்களுக்குமாக்கும். அப்போ மறைவானவர்களை தேவன் சில வேளை வெளிப்படுத்தினா மாத்திரம் நம்ம பெற்றுக்கொள்ளாமே தவிர வெளிப்படுத்தாம பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்போ யோவான் 14 ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போறேன் என்று சொன்னவர் அந்த இடத்தை ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் அவர் மரித்து பிழைத்தும் இருக்க வேண்டும். மரித்தும் பிழைத்தும் இருந்தால் மாத்திரம்தான் அந்த இடத்தை உங்களை கொண்டு சேர்க்க முடியும். அதனால தான் தன் சரீரம் பலி செலுத்தப்பட்டது. ஆமென். நீங்களும் இயேசுவோடு நீ பிழைக்க வேண்டுமானால் இந்த பூமிக்குரியது எல்லாம் பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாய் பலி செலுத்த பாருங்க.
ஒரு அருமையான ஒரு மனுஷன் ஒரு நியாயசாஸ்திரி வரும்போது, உனக்கு உண்டானது எல்லாம் வித்து தரித்திரனை கொடு என்று சொன்னான். அல்லேலூயா. சொத்து இருந்தால் புகழ்ச்சி உண்டாகும், பணம் இருந்தால் புகழ்ச்சி ஏறும். மதிப்புக்கு அதிகமாய் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது நம்மை கொன்றுவிடும். ஆமே. ஒரு அளவு அழுகையோடும் கண்ணீரோடும் ஜீவனம் பண்ணால் தப்பி போகலாம். அதுக்கு மிஞ்சி மிஞ்சி சேர்க்கிறவன் அழிந்து விடுவான். காரியம் அதற்காக இயேசு வரவில்லை, அதற்காக இயேசு வரவில்லை. சரியா நீங்கள் ஜீவனம் பண்ணி அந்த ஆவிக்குள்ளே உங்களை நடத்தத்தான் இயேசு சரியான வெளிப்பாடோட இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆமே. காட்டு புஷ்பங்களை பாருங்கள் சொன்னார். அல்லேலூயா. பறவைகளை பாருங்கள் என்று சொன்னது எல்லாம் அதுதான். அல்லேலூயா. ஓகே, நம்ம மேட்டருக்கு போகிறோம். சில நேரம் கூட நான் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு புரிய வைக்க. ஹல்லேலூயா. அப்போ தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிட்டு தமக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு இரண்டாம் தரம் பாபமில்லாமல் தரிசனமானார். அல்லேலூயா. அப்ப தமக்காக காத்திருந்தவங்க யாரு? எல்லா சபை மக்களும் காத்திருக்கல, எல்லாரும் காத்திருக்கல. தமக்காக காத்திருக்க ஒரு சின்ன கூட்ட மக்கள் உண்டு. பனியாயாலும் வெயிலாலும் துன்பமானாலும் பட்டினியானாலும் நாசமானாலும் மோசமானாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையாலும் அவர் பின்னே சொல்ல ஒரு கூட்டம். பேசலாம். அவங்க எதுக்கு சொல்றாங்க? அந்த பின்னே சொல்ற கூட்டம் சம்பத்துக்காக அல்ல, பொருள் சேர்ப்பதற்கு அல்ல, தன்னுடைய அவரோடு சேர்ந்து நடக்க ஒரு கூட்டம். எப்படின்னு சொன்னா, அந்த உயிர்த்தெழுதலை நானும் அடைவதற்காக ஒரு கூட்டம் ஜனங்கள் அவரோடு சேர்ந்து நடப்பது. ஹல்லேலூயா. அவர்கள் ஏற்ற நேரம் ஜெபிக்கிறது அந்த உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்? அவர்கள் பாடுறதும் துதிக்கிறது உயிர்த்தெழுதலோடு சேரும்படி அடிக்கடி அந்த ஆவியும் அவருடைய ஆவியும் உங்கள் ஆவியும் சேருவதற்குத்தான் நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. அவருடைய ஆவி உங்களிடத்தில் சேர்வதற்குத்தான் ஆராதித்துக் கொண்டிருக்க. மூடத்தனம் நினைக்க கூடாது. நீங்கள் பாடி துதித்து ஆராதிக்கும் போது அந்த பிரிப்பரேஷன் சரியா இருந்தால் அவர் உங்களை உறவாட இறங்குவார். இந்த உறவாடு தான் உன்னை உயிர்த்தெழும்படி கொண்டு போகமே தவிர வேறு ஒன்றும் கொண்டு போகாது. ஆனபடி அன்றென்று தேவ பிள்ளை, நீ அந்த உறவாடிலே கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு தேவன் சபை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்களும் அந்த உறவாடிலே வரும்போது மாத்திரம்தான் நீ மனவாட்டி தன் புருஷனை போல் ஆக முடியும். தன் புருஷன் தலையாய் இருக்கின்ற கிறிஸ்துவை நீங்கள் தரித்து அந்த உறவை சீர்படுத்த 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 கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பான். அந்த கற்றுக் கொடுக்கிற முகாந்திரம் மாம்சத்தை நீ கொலை செய்து கொண்டே இருப்பான். மாம்ச சிந்தனை அளிக்கும் போது அந்த புதிய சிந்தனை, பரலோகத்தின் சிந்தனை, பரலோகத்தின் மேனி உனக்குள்ளே உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போதே நீங்கள் அந்த உறவாடுவதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த உறவாடுவதிலே புரிஞ்சிடும். அந்த உறவாடுவதிலே நாம் கள்ளர்களாகவோ ஆண்டவரை நேசிக்காம இருந்தால் அந்த உறவாடு வராது. அந்த உறவாடு வராவிட்டால் ஒரு கணவன் மனைவி அன்பில்லாத பிரிஞ்சிடுவோம், கைவிட்டுடுவோம். அப்ப நீங்கள் சரியா இயேசுவிடத்தில் அன்பா இருக்கிற பிள்ளைகள் அந்த உறவை தினம் தினம் டிஸ்கஷன் பண்ணி போய் கொண்டிருக்கணும். அந்த உறவில் பேசணும், அந்த உறவில் பழகணும், அந்த உறவில் குற்றங்களை அறிக்கை பண்ணணும், அந்த உறவில் பாவ மன்னிப்பை வாங்கணும், அந்த உறவில் நீ பரிசுத்தமாகணும், அந்த உறவை பிடித்து கொள்ள வேண்டும். அது மரண பரியந்தம் விடாதபடி நீ அந்த உறவிலே நிற்பாயானால் உன்னை கர்த்தர் தேவனுக்கு ஒப்பாய், தேவ சாயலுக்கு ஒப்பாய் கர்த்தர் உன்னை மாற்றிக்கொண்டு இருப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாவத்தை யாரும் தீர்க்க முடியாதனால எந்த ஊழியக்காரன் யாரும் தீர்க்க முடியல. இயேசு கிறிஸ்து காண்பித்தா. இப்ப ஒரு ஊழியக்காரன் சொல்லி உங்களை இந்த கள்ள அது வேண்டாம், ஓகே, அப்படி அவங்க அழுகையும் புலம்பலும் வேதனையும் பாடுகளையும் உங்க முன்ன வச்சோன்னா ஆக்டனும் காட்டணும் ஓப்பனா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களால் ஒன்றும் பரிசுத்தம் அடைய முடியாது. யார் அவருக்காக காத்திருக்கிற கன்னிகளோ, களங்கம் இல்லாம காத்திருக்க கன்னிகளை தேவன் உறவாட வருவார். அதுதான் ரகசியம். ஹல்லேலூயா. அந்த ரகசியம் மாத்திரம்தான் உங்களுக்கு உண்மையிலே கர்த்தர் தருகிற ரகசியம். அதுதான் கணவன் மனைவி போல ஒரு நல்ல உறவு. அந்த உறவிலே நீங்கள் சரியாய் கடந்து போவீங்கன்னு சொன்ன நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாவம் நீங்களும் இயேசுமாய் டிஸ்கஷன் பண்ணி பாவத்தை தூக்கி எறிகிறதாக உங்க உள்ளில் இருந்து நாங்கள் அல்ல, நீங்களே புரிந்து கொண்டு நான் இயேசுவின் புருஷனோடு வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதுனால நீங்க தான் பாவத்தை தூக்கி வெளியேறுகிறது.
பாவத்தை தூக்கி எறியது மாத்திரமல்ல, அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்று தினம் அவருடைய உறவு வைக்க வேண்டும். உலகத்திலே உறவு வைத்துக் கொண்டு, பிசினஸிலே, சந்தையிலும் வெளியிலும் பேச்சிலே உறவு வைத்துக் கொண்டு நாசம் மோசமாய் கடந்த நம்மை கிறிஸ்துவின் மணவாளனுடைய உறவு வைக்கிறதுனாலே உனக்கு நித்திய ஜீவன். யோனா மோயனின் வயிற்றில் இருந்தது போல நீ 3 நாள் மண்ணுக்குள் இருப்பான், ஆனா நீ உயிர் தெழுந்த சாயல்ல. நிச்சயமா கர்த்தர் சொல்லுவான், தன் மகிமைக்கு ஒப்பாய் உன்னை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுவான். பின்ன உனக்கு மரணம் இல்லை, பின்ன உனக்கு துக்கம் இல்லை, உனக்கு வேதனை இல்லை, உனக்கு பாரம் இல்லை, வெயிலோ சூடோ உஷ்ணமோ கொள்வதில்லை. என் மறைவிலே, என் மறைவிலே, என் சரீரமாய் என் மறைவிலே நித்தம் 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 உன்னை மகிமையான இடத்தில் வைப்பதற்காய் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபைகளை நேசித்துக் கொண்டிருக்கிறதுனால இதுதான் வழி, இதுதான் சத்தியம் என்று சொல்லி உங்களோடு போதித்துக் கொண்டிருக்க தேவதயவுக்காய் சோத்திரம். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தாவே அந்த ஆவிக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய், தேவ ஆவியானவர் எனக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய், தேவ மகிமை எனக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை எனக்கு தர வேண்டும் என்று ஜெபித்து கேளுங்க. கர்த்தர் அதை உனக்கு கொடுக்க. அதனால நீ கடன் வரலாம், அதனால துன்பம் வரலாம், அதனால நெருக்கம் வரலாம். உன்னை அழிப்பதற்கு இல்லை, உன் மாம்சத்தை கொலை செய்வதற்கு, உன் மாம்சத்தை கொலை செய்வதற்கு உபத்திரம், உன் மாம்சத்தை கொலை செய்வதற்கு உபத்திரம், உன்னுடைய மாம்சத்தை நிச்சயமாய் கொலை செய்து மாற்றுவதற்கு பெரிய உபத்திரம் இருந்தாலும் பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவது. ஹல்லேலூயா. அதே எபிரேய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை படிங்க. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கை நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் எப்போது ஆதாமும் ஏவாளும் வீழ்ச்சி ஆனாங்களோ அப்போதே சாத்தான் தாக்குனது வேற ஒண்ணுமல்ல, மனுஷனுடைய ஆத்துமாவையும் மனுஷ சிந்தையும். ஒரு விஷப்பூச்சி, விஷப்பாம்பு உங்களை கடித்தால் அந்த மூல மண்டலங்களையும் இருதய துடிப்பையும் அடக்காது போல சாத்தானுடைய விஷம் நம்முடைய இருதயத்தையும் மூளையும் அடைக்குச்சு. தேவனோடு நடக்க வேண்டிய ஆதாம் ஏவாள் விழுந்து போனாங்க. அதனால சாத்தானுக்கு தெரியும், இதிலிருந்து மீட்க யாரும் இல்லை. இந்த பாவத்தை, ஆதாமுக்கு கொடுத்திருக்கின்ற பாவத்தை, ஏவாளு கொடுத்திருந்த பாவத்தை எந்த மனுஷனாலும் மீட்க முடியாது. புரியுதா? எந்த மனுஷனாலும் மீட்க முடியும். இது நல்ல நல்ல. அப்ப எந்த மனுஷனை நீக்கம் இருக்கும் போது சகல மனுஷனும் பூமியில வாழத்தான் பார்க்கலாம். தகப்ப வேணும், தோட்டம் வேணும், வீடு வேணும், எல்லா ஆசீர்வாதம் வேணும் சொல்லி வாழ ஆசைப்படுற, நிறைய கம்மல் வேணும், நிறைய மாலை வேணும், எல்லா இதெல்லாமே இங்கே அவன் தாக்கல் பண்ண பாவம், உங்க உள்ளே செய்த பாவம். அதுதான் சுயநலம். அடுத்தவங்களோட பிரமாண்டமா இருக்கணும், அடுத்தவங்களோட நல்லா வாழணும், அடுத்தவங்களோட பெரிய ஆளா இருக்கணும், அடுத்தவங்களோட பெரிய சம்பாதிக்கணும், அடுத்தவங்களோட நல்ல அழகான மனைவியை கல்யாணம் பண்ணணும், நல்ல அழகான புருஷனை கல்யாணம் பண்ணணும், அழகாய் வாழணும். இதெல்லாமே சாத்தான் உங்க இருதயத்தில் வச்ச ஒரு பெரிய ஒரு கத்தி. இதை உடைக்க வேண்டுமானால் இயேசுவின் சரீரம் பலி போட்டது போல உங்க சரீரம் பலி போட்டால் மாத்திரம்தான் இதை உடைக்க முடியும். புரிந்தவர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதற்குத்தான் கோடாகோடி சொத்துக்கும் வானத்துக்கும் மேலே காண முடியாத காணுறது அதிகாரியானவர் உங்களை மீட்டெடுக்கும்படி இத்தனை சொத்துள்ளவர் தன் சரீரத்தை பலி செலுத்தினா நமக்கு இங்க என்னங்க இருக்குது? ஹல்லேலூயா. நமக்கு இங்க ஏது இருக்கிறது? நமக்கு என்ன சொந்தம் இருக்கிறது? நமக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. தேவ பிள்ளையே, நம்முடைய சரீர மண்பாண்டம், பாவத்துக்குரிய மண்பாண்டம் உனக்கு சொந்தம் உள்ளதல்ல, உனக்கு சொந்தம் உள்ளதல்ல. நீ பயப்படாத, நீ கலங்காத. கிறிஸ்துவின் சரீரம் உனக்காய் எனக்காய் பலி போட்டதுனாலே நீ உன் சரீரத்தை பலி போட்டு இன்றைக்கு உயிரடைந்து கொண்டிருக்கிறாய். நோயோ துன்பமோ உபத்திரமோ உன் வாழ்க்கையிலே உன்னை
அணுகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளும்படி, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு, மாம்சத்தை பலி செலுத்தின பிள்ளைகளுக்கு ஒரு நோய் அவர்களை தாக்க முடியாது, ஒரு பிசாசும் தாக்க முடியாது, ஒரு வல்லமை தாக்க முடியாது. அவர்கள் உயிர்த்தலின் வல்லமையிலே போனபடினாலே அவர்கள் சாத்தானை தன் காலின் கீழே மிதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த செய்தி கொஞ்சம் கஷ்டம்தான், உங்களுக்கு சரியா புரியும். ஏன்னா ஆவிக்குள்ள நடத்தி புரியும், ஆவிக்குள்ள நடத்தாம உங்களுக்கு புரியாது. ஆவிக்குள்ள நடத்தாம கல்லறிவாங்க. அதான் ஜோனி கிருஷ்ணன் கேட்டது பாஸ்டர், அது உங்களுக்கு புரியும். அவருக்கு கொஞ்சம் பயங்கர பிரச்சனை நடந்துட்டு இருந்து, செய்தி தவறாக இருக்குது அப்படி பண்ணி சொல்லி பல பேச்சுகள். அது எனக்கு தெரியும். ஒரு ஜெபிக்க மனுஷனுக்கு இப்படி தான் வரும். ஹல்லேலூயா. ஒரு ஜெபிக்க மனுஷன் பைபிளோட மாத்த நிற்க மாட்டான், ஜெபிக்க கிறிஸ்துவத்தை கொண்டு வருவான். அதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. அது ஒரு பைபிள் ஸ்டடி படித்தவனுக்கு இருக்காக்கும், வெறும் பைபிள் ஸ்டடி படித்தவனுக்கு நீங்க சொல்லுங்க எப்படி சொல்ல மாட்டீங்களா? பைத்தியமாக்கும். பைபிள் ஸ்டடியும் ஜெபமும் கலந்து வாழ்ற ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ மாத்திரம் தான் தெரியும் பைபிள் கொஞ்சம் தான் உண்டு. கர்த்தருடைய ஆவில வர ஊமைகள் திரளாய் விஸ்தாரமா இருக்கு, திரளாய் விஸ்தாரமா இருக்காது. கைசலாம். நீங்க ஒரு பாயிண்ட் தான் படிப்பீங்க, ஒரு மணிக்கு பிரசங்கம் பண்ணுவீங்க. அது எங்கிருந்து வருகிறது? அப்ப தேவன் கொடுக்கிற கிருபையினால வருகிறது. ஹல்லேலூயா. கைசலாம். அப்ப நாம் இந்த வசனத்தை ஒன்று கூட படித்துக் கொள்ள வேண்டும், ஒன்று கூட கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்ல, அல்ல அவனும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஹல்லேலூயா. இந்த மனுஷன் நிவர்த்தி செய்யும்னு சொல்லி அங்க 18ஆம் படி சுத்தம் செய்யறதும், 18ஆம் படியில ஓர கல் பதிக்கிறதும், தங்கத்தை வேண்டி சேர்க்கிறதும், தங்கத்தை பூசுறதும், மனுஷனுடைய சுத்திகரிப்பு என்பது ஏதோ ஒரு இடத்துல போய் அதை வர்ணம் பூசி பெயிண்ட் அடிச்சு அது செய்து, ஹல்லேலூயா, இங்க அங்கேயில போய் குளிச்சாச்சுன்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதெல்லாம் பைபிள்ல வந்ததுதான். இவங்க கெட்டு கதையா யூஸ் பண்றாங்க. ஆமே. ஞானஸ்நானம் எல்லாம் பைபிள் வந்து எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும், எப்படி மூழ்கணும், அது கிறிஸ்து இயேசுவை நம்புகிற ஒரு கூட்டம் மக்களுக்கு மாத்திரம் அந்த ஞானஸ்நானம் பலப்படும். அப்ப உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த காளை வெள்ளாட்டு கிடாவுடைய ரத்தம் உங்களை ஒருபோதும் சுத்திகரிக்காது. அது தற்காலிகமான பலி. நீங்கள் கொடுக்கிற காணிக்கையும் உங்களை பரலோகத்தில் கொண்டு சேராது. அது தற்காலிகமான பலி. நீங்கள் ஆராதிக்கிறது ஒன்றும் பரலோகத்தில் கொண்டு சேராது. அது தற்காலிகமான பலி. புரிஞ்சுக்கிடுங்க. எத்தனை புரியுதுங்க? நான் லண்டன்ல போய் ஆராதிச்சேன், 4 மாடியில் போய் ஆராதிச்சேன், சிங்கப்பூர்ல ஆராதிக்க போறேன், அங்க போய் ஆராதிக்க போறேன், அங்க ஆராய்ச்சதான் பரலோகத்துக்கு போனுச்சுன்னா அது பொய், அது பொய். அதனால ஒன்றும் பலன் கிடையாது. பிரைஸ்லாம். நீங்கள் ஆராதிக்கிறவங்களுக்கு பலன் கிடைக்க வேண்டுமானால் தாளே உள்ள வசனத்தை நீங்க படிச்சுக்கிடுங்க, படிங்க. ஆகையால் ஆமென். இது நல்லா. இது எப்ப உண்டாகும் உங்களுக்கு? ஈதையாக்கம் கவனி. ஈதையாக்கம் ஒரு புருஷனோ ஒரு மனவாட்டி பிள்ளையோ இதை அறியாம ஒரு காலமும் பரிசுத்தம் அடைய முடியாது. ஏன்னா வசனம் கையில் இருக்கிறது. ஒன்னி நான் போதிக்க எங்களுடைய மிஸ்டேக், இல்லாவிட்டால் உங்க மிஸ்டேக். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நல்லா தெளிவில் நீங்க போங்க, புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. ஆமே. நல்லா புரிஞ்சுக்கணும். நானும் அதை உங்களை விளக்கி தரேன். ஆக அவள் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேணும், சபைக்கு வந்துட்டோம், சிரிச்சு சிரிச்சு வந்தோம், நோயினால வந்தோம், ஏதோ துன்பத்தினால பாடுகள்னால வந்தோம், வந்து கொஞ்சம் ஜெபம் படிச்சிட்டோம், கொஞ்சம் துதி படிச்சிட்டோம். சிலவங்க நினைக்கிறான்னு சொன்னா கொஞ்சம் ஜெபம் படிச்ச உடனே டிபிஎம்ல போயிடலாம்னு சொல்லி, சிலவங்களுக்கு அங்க போலான்னு தோணும், சிலவங்களுக்கு தோணும் அந்த பாட்டு உளிது போலான்னு தோணும். எல்லாருமே தப்பா எடுக்கிறாங்க. ஒரு புருஷன் சரியா ஆண்டவரா இயேசு அறிந்த உடனே பாவியை திருத்த பார்க்கறதான் சபை. சபை என்பது பாவம், பாவிகள் வருகிற இடம் தான் சபை. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் நன்றாக அறிந்தால், வசனத்தினாலே ஜெபத்தினாலே புத்தி சொல்வதற்கோ ஏதாவது உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்க அதை செய்திருப்பீங்க. செய்ய மாட்டீங்களா? எத்தனை குடும்பங்கள் சாட்சின்னு ஒரு வீடு இருக்கு, அவங்க அறியாம இருக்கிறாங்க, ஏன் போய் சொல்லல, நீங்க பார்க்கல? இப்படி 4-5 குடும்பம் நம்ம சபையில இருக்குது. அந்த அறிவு கிடையாது, அந்த அறிவு கிடையாது.
அந்த அறிவு கிடையாது. அந்த அறிவு நோய் எல்லாருக்கும் இருக்கும். நானும் 3 நாள் ஆச்சு தூக்கம், இங்க வந்தா கொஞ்சம் தூங்குது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமே. தூக்க டயர்டு உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு, பல போராட்டம் உண்டு, இரவு ஜபம் உண்டு, சாத்தானோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கணும். காரியம் இதை மக்கள் அறிந்தா தப்பி போவாங்க, அதனால விடக்கூடாது. எத்தனை பேர் புரியுதுங்க? உங்களை நான் குற்றப்படுத்துவதற்கு அல்ல. அப்போ நீங்க சபையில வந்த நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் சில வேளை காதல் பண்ண வரலாம், சில பேர் நடிக்க வரலாம், முகஸ்துதிக்காக வரலாம், பேச வரலாம், தோழியோடு வரலாம். இப்படித்தான் வாங்குது எல்லாரும். வந்து ஒரு காலகட்டம் ஆகி வசனம் உங்களுக்குள் கிரியை செய்யும் போது, வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும் போது இந்த மேட்டர் உங்களுக்குள்ள வெளிப்படும். மாட்டிக்கிட்டாப்பா. ஆமே. நிவர்த்தி இல்லாத கடத்துல மாட்டும் போது மாட்டிக்கிடுறீங்க, நிவர்த்தி இல்லாத வியாதியில மாட்டும் போது மாட்டிக்கிடுறீங்க, நிவர்த்தி இல்லாத ஒரு போலீஸ் கேஸ்ல மாட்டும் போது மாட்டிடுறீங்க, நிவர்த்தி இல்லாத பல காரியங்களை மாட்டும் போது நீங்க செய்யறீங்க. இனி செத்தா போதும், இனி செத்தா போதும், இனி மரித்தா போதும், இனி இருக்க வேண்டாம். அதுதான் ஆண்டவர் ஒரே தரம் தன் சரீரத்தை பலி செலுத்தி உங்களுக்கு காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அந்த இயற்கையான அந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் போது, புசிப்பும் குடிப்பும் சந்தோஷமான உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் போது, ஏதோ ஒரு ஆண்டிலே ஏதோ ஒரு மாம்சத்துல இனி இங்க வாழ வேண்டாம், கிறிஸ்துவோடு நீங்கள் பலி செலுத்த உங்க சரீரத்தை கொடுக்கும் போதுதான் அந்த கிறிஸ்துவின் பலியோடு நீங்க சேர்கிறீங்க. ஹல்லேலூயா. கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய சந்தோஷம், அதுதான் கர்த்தருடைய மனமகிழ்ச்சி, அதுதான் கர்த்தருடைய மனமகிழ்ச்சி. உங்களை அந்த பலியோடு, கிறிஸ்து போட்ட பலியோடு சேர்ப்பதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. கிறிஸ்து பலி செலுத்தி சிலுவையிலே அறைகிற ஒரு சம்பவத்தை கேட்டவுடனே பேதுரு பயந்து மறுதலித்தாகும் போகுது. பேதுருக்கு அதுக்குள்ள அஸ்திபாரம் இல்லை, பேதுருக்கு சரியான அஸ்திபாரம் இல்லை. அப்போ அந்த அஸ்திபாரம் சரியா இல்லாம இருக்கிறதுனால உயிரை கொடுப்பேன்னு சொல்லி மேல் பூச்சா சொன்னதாக்கும், உங்க சாகுவேன்னு சொன்ன மேல் பூச்சாகும் சொன்னது. சபை இருக்கிற சூழ்நிலை போல ஆபத்துன சபை ஓடிடும். ஆனா நேச்சராகவே ஆண்டவருக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு வந்த உடனே இவருக்கு பயம் கொடுத்துட்டு, புரியுதா? பயம் கொடுத்துட்டு, பயம் கொடுத்துட்டு அவர் விட்டு போக 3 மகிழ்ச்சி விட்டு போறார். விட்டு போகும்போது ஆண்டவருடைய முகம் அவரை பார்க்குது. அவரும் பார்த்துட்டாரு, 2 பேரும் பார்த்துட்டாங்க. பேய் மனம் கசந்து அழுதா. அல்லேலூயா. மனம் கசந்து அழுதா. மனம் கசந்து அழுது பழைய வீட்டுக்கே போயிட்டாரு, பழைய வீட்டுக்கே போயிட்டார், பழைய வேலைக்கே போயிட்டாரு, பழைய வேலைக்கே போயிட்டாரு. அப்ப அந்த இடத்துல அந்த தைரியத்தை வெளிப்படுத்தி இயேசுவோடு சாக வேண்டும் என்று நினைத்திருந்தால் அப்போதே மறுரூபம் பவுலுக்கு இவருக்கு கிடைச்சிருக்கு, பேதுருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்போதே மறுரூபம் கிடைச்சிருக்கும். ஆனா பயந்துட்டாரு, நடுங்கிட்டாரு. காரியம் ஆவிக்குரிய பலம் இல்லை, ஆவிக்குரிய பலம் இல்லை. அப்ப ஆவிக்குரிய பலம் இல்லாவிட்டால் பயம் உண்டாகும், ஆவிக்குரிய பலம் இல்லாவிட்டால் நடுக்கம் உண்டாகும். நான் சில பரிசுத்தவங்களுடைய மரணத்தை நான் பார்த்திருக்கேன். பரிசுத்தவனுடைய அடக்கா அந்த சாக 2 நிமிஷத்தை அவங்க சந்தோஷமா சிரிச்சுட்டு தான் மரிச்சாங்க, பேசிட்டு தான் மரிச்சாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஏன்? அவங்களுடைய பூரண தைரியம் இருந்தது, பூரண தைரியம். மாத்திரமல்ல, அவங்களோட பூரண தைரியம் இயேசு என் மாம்ச சரீரத்தை கொன்றார் என்றுள்ள நல்ல நிச்சயம் அவர்கிட்ட இருந்தது. உங்களை மாம்ச சரீரத்தை அவர் கொன்றார் உள்ள துக்கத்திலும் பாரத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் சஞ்சலத்திலும் தவிப்பிலும் உன்னை கொன்றால் அந்த மாம்ச சரீரம் சாகட்டும், சுட்டறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாம்ச சரீரம் சுட்டரிக்கப்படட்டும். உலக சந்தோஷம் உனக்கு இல்லையா? சுட்டரிக்கலாம். உலகத்தில் ஒன்று நிம்மதி இல்லை, மாம்சத்தை சுட்டரிச்சாச்சு. உலகத்தில் ஒன்று பாடா, மாம்சத்தை சுட்டரிச்சாச்சு. உலகத்தில் ஒன்று துக்கமா சுட்டரிச்சாச்சு. நீ பலி செலுத்தப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஏதேன் தோட்டத்தில் வைத்த ஆசை இன்பங்கள், ஏதேன் தோட்டத்தில் வைச்ச இன்பம் எல்லாவித சுபாவங்களையும் கொலை செய்ய வேண்டும். காணிக்கையினாலும் பலியும் அல்ல, ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சரீரத்தை, அப்ப அந்த சரீரம் தான் இயேசு வெளிப்பட்டது. இப்போது நீங்கள் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறீங்க, மேட்டர் அறிஞ்சாச்சு. ஆமே. உங்களுக்கு உயிர்த்தெழுதலை குறித்து இப்போ கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன செய்றீங்க?
ஒரு இடைக்காலத்தில் யாரும் அறியண்டா, யாரும் கண்ணி கொண்ண விடண்டா, யாரும் உங்களுக்காக மகளே மகனே கலங்கொண்ண வேண்டாம். நீங்க ஒரு ரூமில் ஜெபம் பண்ணி விட்டு, நானும் என் மாம்ச இச்சைகளை நான் கொலை பண்ணுகிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தன. மாம்ச இச்சைகளை, மாம்ச சிந்தனைகளை உம்முடைய சரீரம் பலியிட்டது போல நானும் என் சரீரத்தை உமக்காக பலி செலுத்துவேன் சொல்லி நீ கண்ணீரோட பலி செலுத்தும் போது அந்த பரலோகத்தின் ஆவியான உனக்குள் இறங்கி, அந்த பரலோகத்தின் ஆவியான உனக்குள் இறங்கி உன் களங்கமுள்ள ஆவியை எடுத்துவிட்டு, உன் பொல்லாத ஆவியை எடுத்துவிட்டு, மாறுபாடான ஆவியை எடுத்துவிட்டு, அவருடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை உன் உள்ளே வைத்து உன்னை புதிய மனுஷியாய் மாற்றி, மரணத்துக்கு ஒப்பாய் உன்னை மாற்றி அவரோடு உயிர் தள வச்சு, அவருடைய ஆவியோடு பிரவேசிக்க வச்சு, அவருடைய ராஜ்யத்தை கொண்டு போவதற்கு வேற வழி இல்லை. ஆதபடி தன் சபையை மீட்டெடுப்பதற்காக அந்த சரீரம் ஆயத்தம் பண்ணப்பட்டதை போல உங்கள் சரீரம் அதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Ribala tarakaba lada ragama na seda rigaba rikaba lada ragama nada ragaba baba 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 rikaba baba அக்கினி இறங்கி எழுப்புதல் உண்டாகட்டும். அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அக்கினி இறங்கட்டும். ஸ்ரீ பாபா கராதா ரப். வெளிப்பாடு ஆவி இறங்கட்டும், வெளிப்பாடு ஆவி இறங்கட்டும், வெளிப்பாடு ஆவி சபைக்குள் இறங்கட்டும், வெளிப்பாடு கிரியைகள் ஓ சபைக்குள் இறங்கட்டும். அக்கினியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஒரு பிள்ளை அறிந்து பலி செலுத்துவதற்காக ஆராதனைக்கு வந்திருக்காது. என்னைக்கு உங்க மாம்ச சரீரம் கிறிஸ்துவுக்காய் பலி செலுத்தி கொடுத்தீங்களோ அன்று முதல் உன்னை கர்த்தர் ஒரு மேன்மையான ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்ற போறார். நீங்கள் அப்படித்தான் இந்த சரீரத்தை உண்மையாய் பலி செலுத்தினால் உங்க மேன்மையான ஒரு ஊழியக்காரை கர்த்தர் மாற்ற போறார். இதுதான் எழுப்புதல். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. அதுதான் எழுப்புதல். கர்த்தரை பற்றி அறிகிற அறிவு எந்த எந்த மனுஷிக்குள்ள, எந்த எந்த மனுஷனுக்குள்ள வருகிறதோ அதுதான் எழுப்புதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாய் சபைக்கு வருகிறது. சிலருக்கு பணக்கடன்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் தீரத்தான் சபைக்கு வருகிறோம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு இடையில சொன்னது, தயவு செய்து ஃபோன் ஆஃப் பண்ணீங்க. ஃபோன் வெளியில் நீங்கள் வச்சுட்டு வந்தாலும் போதும். ஹல்லேலூயா. ஃபோன் உள்ள கொண்டு வரக்கூடாது. ஓகே, கொண்டு வந்தால் ஆஃப் பண்ணி வச்சுருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுடுங்க, மெசேஜ் மாறுச்சு. ஹல்லேலூயா. ஓகே. இந்த உள்ளங்கால் ஒரு வலிய என்ன பிரச்சனை இருக்கு? யாரு? உள்ளங்கால், உள்ளங்கால் ரெண்டு இருக்கிறீங்களா? ஓகே, நல்லா ஜெபிச்சுக்கிடுங்க அந்த இடத்த. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க. அந்த செய்தியுள்ள சாரம் இதில் தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் டைவர்ட் பண்ண 1 Corinthians 15 போகணும். அது ஃபுல்லாக நீங்கள் படித்து அலும்போ அந்த உயிர்த்தெழுதலை குறித்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அதுக்கு தான் பவுல கர்த்தர் பயன்படுத்தினது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கை நீ விரும்பவில்லை. அப்போ காணிக்கையும் பலியும் விரும்பவில்லை. அப்போ காணிக்க வேண்டாமா? வேண்டும். ஹல்லேலூயா. இதை பேசணும்னு சொன்னால் காணிக்க வேணும். இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு செலவு உண்டு. இதை இത്രയും பேசலாம். அதுக்கு ஒரு 2000 செலவு இருந்தால் மாத்திரம்தான் சபை ஓடும். ஹல்லேலூயா. சரிதானே? இதுக்கு பாடி கார்டு உண்டாகணும், எல்லா சிச்சுவேஷனுக்கு ஆள் உண்டாகணும், சேர் உண்டாகணும், கூடாரம் உண்டாகணும், எல்லாம் உண்டாகணும், ஜென்ரேட்டர் உண்டாகணும், கரண்ட் உண்டாகணும், மயக்குண்டா எல்லாம் உண்டாகணும். அப்போ தான் இது கொண்டு வர முடியும். அதுக்கு தான் பண செலவு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? அப்போ இதை இந்த பாயிண்ட் ஒன்று புரிஞ்சுடுங்க, நல்லா புரிஞ்சுடுங்க. அப்போ பாருங்க, காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த பண்ணினே. ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்திலே அந்த சரீரத்தை குறித்து சொல்வதுண்டு. ஹல்லேலூயா. அப்போ சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார்னு சொன்னா என்ன முடிக்க போறோம்? சரீரத்தை, ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணார்னு சொன்னா அந்த சரீரம் எப்படிப்பட்டது? அப்ப தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப அதே தேவனிலிருந்து கிறிஸ்து பரிசுத்த சரீரமாய் பூமியில வெளிப்பட்டார் என்று உங்களுக்கு தெரியும். 33 ஆண்டுல இந்த பரிசுத்த சரீரமாக்கும் பலி செலுத்த போகுது. ஹல்லேலூயா. ஏன்னு தெரியுமா? இந்த பரிசுத்த சரீரம் பலி செலுத்தினாதான் சாத்தானுடைய கிரியை அழிக்க முடியும். கரங்களை தட்டி கத்த சேர்த்து. ஓ ராமா நஹத்துரி பஹத்துரா பாலா கச்சக்குரி பஹா லிகபரத நமசத் ரகல பதரப
எல்லா பொல்லாத ஆவிகளும் வெளியேறட்டும். எல்லா பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். மக்களை வஞ்சித்த பொல்லாத ஆவிகள், பொல்லாத கிரிகள், தேசத்தில் ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கின்ற பொல்லாத தீய சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அந்த வசனத்தின் மூலம் இங்கே சுற்றி திரிகிற பொல்லாத ஆவிகள், எல்லா ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறோம், அழிக்கிறோம், அழிக்கிறோம். இந்த இடத்தை சுற்றி வஞ்சிக்கிற, ஜனத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற தந்திரமான சிலை வழிபாடுகள் இருக்கின்ற எல்லா கிரியைகள் அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஷெத்தேரி கபாலா பாஷா கபா. ஹalleluya, 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 ஆமென். அப்ப 33 வயசுல கடவுளாய் நிரூபிப்பதற்காய், கடவுளாய் காட்சி தருவதற்காய், மீண்டும் மரித்து உயிர்த்தல் உண்டு என்று அறிவதற்காய் தன் சரீரத்தை பலி செலுத்தினார். நீங்கள் 10 ஆண்டுகள் சபைக்கு வந்த பின்பு மெல்ல மெல்ல புரிந்தது, இந்த அடவத்தான் சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் வச்சான். இந்த அடவை மாத்தன்னு சொன்னால் காணிக்கையினாலோ தசமபாகத்தினாலோ ஆராதனையில் அல்ல. ஒரு மூலையில் போய் ஜெபிக்க இருக்கும்போது நம்ம சிந்தனையில சுயநலமா இருக்கிறது எல்லாம் கண்ணீரோட தூக்கி வெளியே வைக்கணும். ஹல்லேலூயா. சுயநலமாய், சுய சிந்தையாய், சுய கிரியையில் இருக்கின்ற சகல பாவத்தையும் நீங்கள் தூக்கி வைத்து விட்டு, நீ 33 ஆண்டுகள் எங்களுக்கு பலி செலுத்தினது போல நான் இன்றைக்கு என் சரீரத்தை பாவத்துக்கு பலி செலுத்தி விட்டேன். நீ அதை சொல்லி ஜெபித்த உடனே சாத்தான் தன் தள்ள வச்சு ஆதியா 3:15 ஸ்ரீயின் வித்து சவிட்டுன்னு சொன்ன நீ அவனை ஒற்ற சவிட்டாக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது கிறிஸ்துவின் முகாந்திரம் உங்களுக்கு தந்திருக்கதாக்கும். இப்ப சாத்தான் அப்படி மாம்சத்தை பலி செலுத்தி நீங்கள் அழுது இயேசுவோடு சேருகிறதுனால தள்ள கை வச்சு சாத்தான் அடக்கமாக்கும். உன்னை அடக்கி, உன் குடும்பத்தை அடக்கி, ஆளுகை செய்து வஞ்சித்து சபையை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற பொல்லாத சக்திகள் வசனத்தின் மூலம் செத்து நீ உன் சரீரத்தை பலி செலுத்தினாலே அவன் தலையிலே வச்சு முண்டாக போட்டுக்கொண்டு உன்னை ஆளுகை செய்த, உன் வீட்டை ஆளுகை செய்த எல்லா நோய், எல்லா துக்கம், எல்லா பாரம், எல்லா வேதனை, எல்லா துன்பத்தில் இருந்து நீ விடுதலை அடைகிறத பார்த்து ஒரே ஓட்டம், ஒரே ஓட்டம், ஒரே ஓட்டம். அதனால தான் ஆண்டவரை கர்த்தர் சொன்னார், அவன் பொல்லாத ஆணி, அதை இயேசுவால மாத்திரம் பிடுங்க முடியும். அதுக்குத்தான் உனக்கிட்ட இந்த கிரியை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பொல்லாத கிரியை, அந்த ஆணியை நீங்க இப்ப பிடுங்கியாச்சு, நீங்க பிடுங்கியாச்சு. ஹல்லேலூயா. அவனுடைய தந்திரங்களை பிடுங்கி எறிஞ்சிட்டீங்க, அவனுடைய செய்கைகளை பிடுங்கி எறிஞ்சிட்டீங்க, அவனுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் பிடுங்கி எறிஞ்சிட்டீங்க. கலாத்தியர் 5 எல்லாத்தையும் பிடுங்கி எறியும் போது நம்முடைய மாம்ச சரீரம் செத்தது, ஆவியின் சரீரம் உங்களுக்குள்ளே உருவாக தொடங்கிவிட்டது. மாம்ச சரீரம் செத்து பூமியிலே விழுகிறது, பரிசுத்த தேவனுடைய சரீரம் உனக்குள்ளே உருவாகிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த மாம்ச சரீரம் பாவம் செய்ததனாலே அவருடைய தண்டனை தான் மரணம். ஹல்லேலூயா. இந்த பாவ சரீரம் பாவம் செய்தது உண்டு. ஏன்னு சொன்னா பாவ மன்னிப்பு கிடைப்பதற்கு முன்னே நம்ம பாவிகளாக்கு ஒருவர் நல்லவங்க ஒன்றும் கிடையாது. இயேசுவை சரியா அறிவதற்கு முன்னே பாவிகள். அப்ப இந்த மாம்ச சரீரம் மண்ணில் இருந்து எடுத்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாகும், சாம்பலுக்கு சாம்பல், புழுதிக்கு புழுதியுமாக தூக்கி பிசாசுக்குள்ள தூக்கி இறந்தாச்சு. வைசலாம். இப்ப வெளி தோற்றத்தில் அல்ல, உள் தோற்றமானபடி உள்ளான மனுஷன் கிறிஸ்துவுமாய் வாழ்ந்து கொண்டு உறவாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் கிறிஸ்துவோடு உறவாடி கொண்டிருக்கிறது. உள்ளான மனுஷன் கிறிஸ்துவோடு உறவாடி கொண்டிருக்கிறது. உள்ளான மனுஷன் கிறிஸ்துவோடு உறவாடி கொண்டிருக்கிறது. உள்ளான மனுஷன் சல சிந்தனையிலே மாம்சத்தை அழகை கொண்டு, கண்ணமசையை கொண்டு, தலைமுடியை கொண்டு, அழகை அழகு அழகு கல்ல வர்ணிப்பை கொண்டு, உலகத்தின் ஆசா பாசத்தை கொண்டு, இச்சித்த பொன், இச்சித்த கோல், இச்சித்த வெள்ளி, இச்சித்த சொத்து, இச்சித்த ஆசைகள் எல்லாத்தையும் கொன்று யாரு கொலை பண்றாரு? உள்ளிருக்கின்ற ஆத்துமா, பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கின்ற ஆத்துமா உள்ளில் இருந்தாக்கும் கொலை பண்ணுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் ரகசியம். அது காணிக்கையினால் அல்ல, பலியினால் அல்ல. தேவன் இப்படி ஒரு பிள்ளை, இப்படி ஒரு கன்னிகை தன் பாவத்தின் மாம்சத்தை ஆத்துமால கொல்லுற அந்த ஆத்துமா தான் புதிய ஒரு ஆத்துமா. ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது.
உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கூட படிக்க போறோம். அடுத்த அதே இதில் 6-7 படிச்சு முடிப்போம். சர்வாங்க தகன பலி. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. முடிக்க போறோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க. சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலி உமக்கு பிரியமானது அல்ல. அல்லேலூயா. கைசலாம். முன்னே நான் அந்த பாவ பலியை செய்துட்டு, கோழி அறுத்து கொடுத்தோம், ஆட்டை அறுத்து கொடுத்தோம், மாட்டை அறுத்து கொடுத்தோம், புறாவை அறுத்து கொடுத்தோம், வெடி வச்சு கொடுத்தோம், கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். முஸ்லீம்கள் செய்யும் போல பெருநாளுக்கு கொஞ்சம் அரிசி கொடுத்தோம், 2-3 சிக்கன் கொடுத்தோம், கொஞ்சம் மட்டன் கொடுத்தோம். அல்லேலூயா. ஒரு 10 வஸ்திரம், ஒரு 150 ரூபாய் 5 சாரி எடுத்து கொடுத்தீங்க, கூட்டி போன 250 ரூபா. அல்லேலூயா. இதெல்லாம் தேவைதாங்க. இந்த பலியினால ஒன்றும் நடக்காது. இந்த பலியினால ஒன்றும் நடக்காது. கொடுங்க, உண்மையை கொடுங்க, உண்மையை செய்யுங்க, நிலை நிற்பதற்கு செய்யுங்க, டூப்ளிகேட்டா செய்யாதீங்க. அல்லேலூயா. நிலை நிற்பதற்கேற்ற பலிகளை கொடுங்க. நிலை நிற்க முடியாத ஒன்றும் செய்யாது, அது பாவம். சரியான பிரதர். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஒரு மனுஷனுக்கு ஒரு டீ குடிக்கணும்னா 12 ரூபா 10 ரூபா வேணும். டீ குடிச்சுன்னா 2 ரூபா கொடுத்தா எப்படி? அது ஒரு பலியா? ஒரு மனுஷனுக்கு உணவு சாப்பிட வந்து கேட்குறாங்க, 100 ரூபா வேணும் குறைஞ்ச அளவில், இல்லையா? ஓகே, நம்ம 40 ரூபா கொடுத்து அவனை உணவு சாப்பிட முடியுமா? அப்போ அது நல்ல பலி அல்ல. பிரைஸ்லாம். ஹல்லேலூயா. புரியுதா? ஒரு மனுஷன் யாத்திரை போ 500 ரூபா வேணும், நான் போன்னு சொல்லி 150 ரூபா கொடுத்தா போய் முடியுமா? அப்போ சரியா பலி செலுத்துங்க. அல்லேலூயா. கவனிச்சு பலி செலுத்துங்க, நல்லா இருக்கும். அல்லேலூயா. சிந்திச்சு பலி செலுத்துங்க, நல்லா இருக்கும். ஓகே, அந்த பலியெல்லாம் நாம் கொண்டு வரது முடிக்க போறோம். அப்பொழுது நான் இதோ உம்முடைய உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அல்லேலூயா. புஸ்தக சூழல் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேனே என்றார். நல்லா புரிஞ்சுங்க. அப்பொழுது என் தேவனே உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன். புஸ்தகத்தை சூழல என்னை குறித்து எழுதி இருக்கிறது. அப்படியானால் சாத்தான் செய்த சதியை, சாத்தான் செய்த கொடூரமான ஆக்கினையை சரி பண்ண எந்த மனுஷனும் இல்லை, எந்த புருஷனும் இல்லை, எந்த மோசையும் இல்லை, எந்த எலியாக்களும் இல்லை, எந்த தூதர்களும் இல்லை. அந்த புஸ்தகத்தில் எழுதியிருந்த சரி பண்ணு சொன்னா அவரே இறங்கி வர வேண்டும். அல்லேலூயா. அவரே இறங்கி வர வேண்டும், அவரே இறங்கி வர வேண்டும். இதோ புஸ்தக சொல்ல எழுதி இருக்குதில்ல, அதை செய்ய இதோ வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் புஸ்தக சூழல். அப்படியானால் நீங்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து பிறந்தாலும் நீங்களும் ஒரு அம்மா வயிற்றிலிருந்து பிறக்கும் போது மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்திருக்கிறீங்க, ஆவியின்படி தேவனுடைய சுதனாய் பிறந்திருக்கிறீங்க, மரித்தோர் உயிர் தெழும்பினபடி தேவகுமாரனாய் எழும்பினார். ஹல்லேலூயா. நீங்களும் தேவ சித்தம் இல்லாம பிறக்கல்ல, தேவ சித்தம் இல்லாம யாரும் இங்க பிறக்கல்ல. தேவ சித்தத்துக்கு தான் பிறந்திருக்கிறீங்க, தேவ சித்தத்துக்கு தான் பிறந்திருக்கிறீங்க. அந்த தேவ சித்தத்தை அறிந்த பிள்ளைகளே தெரியும், நான் பிறந்தது ஒன்றுக்கும் அல்ல, இந்த சரீரத்தை பலி செலுத்த. கரங்களை தட்டி கத்து நன்றி சொல். இந்த சரீரத்தை பலி செலுத்த அவர் 33 ஆண்டுல தன் சரீரத்தை பலி செலுத்தினார்.
நானும் கர்த்தராய் இயேசுவை அறிகிற அறிவிலே நானும் இந்த சரீரத்தை பலி செலுத்தும் போது புதிய சரீரம், புதிய ஆவியானவர், புதிய வஸ்திரம் உனக்குள்ளே வெளிப்படும். பயந்து ஓடின அப்போஸ்தலன் கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை கண்டவுடனே பின்பு சொல்வது, என்னை தலைகீழாய் சிலுவையிலே அறைய வேண்டும். பயங்கரமான தைரியம், பயங்கரமான நம்பிக்கை அவனுக்கு புரிந்து விட்டது. இந்த மாம்சத்தை பலி செலுத்தாம நான் கிறிஸ்துவாய் மாற முடியாது. மாம்சத்தை பலி செலுத்தாம என் தேவனாய் மாற முடியாது. மாம்சத்தை பலி செலுத்தாம நான் அவரை போல ஆக முடியாது என்று சொல்லி தன் ஜீவனை கொள்ளை போல எண்ணாதபடி ஆண்டவருக்கு என்று பலி செலுத்தினது போல நீங்களும் என்னைக்கு பலி செலுத்த போறீங்கன்னு தெரியல, என்னைக்கு பலி செலுத்த போறீங்கன்னு தெரியல. சீக்கிரமாய் செலுத்துங்க. அதுதான் எழுப்புதல், அதுதான் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இதுக்கு தான் சபை, இதுக்கு தான் சபையில் உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ ஒன்றெண்டாய் பலி செலுத்தி பாரு. வியாதி உன்னை தொடாது, பிசாசு உன்னை தொடாது. காரியம் அன்று முதல் நீ தேவ சாயலாக்கும், தேவ மகிமையின் ரூபமாக்கும். தேவ மகிமையின் ரூபமாய் இருக்கிறதுனால ஏதேன் தோட்டத்தில் செத்தவன், பாவத்தை வைத்தவன் உனக்கு முன்பாய் செத்து விழுகிறான். இந்த அறிவு, இந்த திட்டங்கள் சபையிலே வெளிப்படாமல் தடை பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த திட்டங்களை சபைக்குள்ளே வரக்கூடாது என்று தடை பண்ணி மாங்காயும் தேங்காயும் இந்த சக்க கதையை பேசி 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 கொண்டு போறான். ஏதோ யாச்சி காரியங்களை பேசி பேசியே கொண்டு போறான். ஜனத்துக்கு புரியல. உங்களுக்கு நல்ல தெளிவுண்டா இருக்குது. மீண்டும் அடுத்த வசனத்தை படிப்போம். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் பார்ப்போம். பிரியமான சபைக்கு நான் சொல்லுறேன், பிறந்துட்டோம் மாட்டி இருக்கோம். இப்போ வழி தெரியல, எப்படி போவதற்கு வழி தெரியல. ஹல்லேலூயா. இயேசு இல்லாம யாரும் போக முடியாது. ஆனபடி அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலே நீங்கள் இணைக்கப்பட வேண்டுமானால் அவருடைய மரணத்தின் சாயல் இணைக்கப்படும். யோனா 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தான், 4ஆம் நாள் பிழைத்தான், வாந்தி பண்ணான். இயேசு 3 நாளுடைய சரீரம் கல்லறைக்குள் இருந்தது, 4ஆம் நாள் உயிரோடு மகதுள்ள மரியாளுக்கு தரிசனம். ஆமென். நீங்களும் உங்களுக்கும் ஒரு மரணம் உண்டு. உலகம் எல்லாம் ஒப்பாரி வைக்கும். கொஞ்சம் பேர் சிரிப்பாங்க, நல்லா இருக்கட்டும் சொல்லி. கொஞ்சம் பேர் அழுவாங்க, கொஞ்சம் பேர் துக்கப்படுவாங்க, கொஞ்சம் பேர் இருக்கும்போதே சரியில்லைன்னு சொல்லுவாங்க. கண்டிச்சு பேசி போட்டான், அப்படி பேசி போட்டான், இப்படி பேசி போட்டான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிதான் உலகம், அப்படித்தான். அல்லேலூயா. ஆனா நீங்களும் அடக்கம் பண்ணப்படுறீங்க. ஒரு நொடி பொழுதுல அந்த மகிமையின் சரீரமாய் உயிரடைய போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவின் ராஜ்யத்துக்குள்ள அந்த வாக்குரிமையை கர்த்தர் உங்களை கொடுத்துட்டார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.